ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சிறுகதை. கதைக்குள்ள போகலாங்களா? ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஆனா அவன் மொழியை தவிர வேற எந்த மொழியுமே அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம போய் சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பகுதிக்கு போறான். அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய பில்டிங். அந்த பில்டிங்குள்ள எல்லாருமே நிறைய பேர் கூட்ட கூட்டமா போயிட்டு இருந்தாங்க. இவனும் அதுலயே போயிட்டான். உள்ள உள்ள போய் பார்த்தா ஒரு அறை நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா சூப்பரா இருந்துச்சு. அந்த அறையில எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இவனுக்கு அதிக பசி. சரி, நம்மளும் போய் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட்றான். அப்ப நினைச்சுக்கிறேன், இந்த நாட்டுல ஏதோ ஒன்று நடக்குது, விசேஷம் நடக்குது போல இருக்கு, அன்னதானம் போடுறாங்களாட்டுக்கு அப்படின்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அங்க வந்து சாதம் போடுறவரு வந்து நின்னு வணங்கி வணக்கம்னு சொல்றாரு. இவனும் வந்து சாப்பிட்டுறதும் எழுந்திருச்சு நின்னு வணக்கம் சொல்றான். உடனே அவர் வந்து கையில இருக்கிற ஒரு சீட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறான். அவன் நினைச்சுக்கிறான், ஓஹோ, இங்க வந்து வணக்கம் சொல்றதும் நன்றி தெரிவிக்கிறதும் அவங்க சீட்ல எழுதிதான் காட்டுவாங்க போல இருக்கு அப்படின்ட்டு அந்த சீட்டை வாங்கி பாக்கெட்டுக்குள்ள வச்சிடறான். என்ன சீட்டு அப்படின்னா, அவன் சாப்பிடறதுக்கான பில்லு. அவன் வந்திருக்கிற இடம் ஒரு ஹோட்டல். அந்த சாதம் போடுறவன் வந்து இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டதுக்கான காசை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறான். இவன் உடனே ஒண்ணுமே தெரியாம முழிக்கிறான். உடனே அவன் என்ன செய்யறான், முதலாளிகிட்ட கூட்டு போயிடுறான். அந்த முதலாளி கேட்கிறாரு, நீங்க சாப்பிட்டிருக்கீங்க, அந்த சாப்பிட்டதுக்கான காசை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறான். உடனே இவன் என்ன நினைக்கிறான், நம்மள வந்து ரொம்ப பெருமைப்படுத்துறாங்க போல இருக்கு, ரொம்ப பெருமையா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். என்னன்னா இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறதுமே புரிய மாட்டேங்குது. உடனே அந்த முதலாளி சொல்றாரு, நீ இப்ப காசு தரல அப்படின்னா உன்னை நான் கோர்ட்டு கூட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவன் என்ன நினைச்சுக்கிறான், ஓஹோ, நம்மள இன்னும் பெருமைப்படுத்துறதுக்காக அந்த ஊர் ராஜாட்ட கூட்டு போறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான். அப்புறம் எல்லாம் சேர்ந்து போறாங்க கோர்ட்டுக்கு. அங்க ஜட்ஜி சொல்றாரு, நீ சாப்பிட்டதுக்கான காசு தரல அப்படின்னா உனக்கு வந்து தண்டனை வரும் அப்படின்னு சொல்றாரு. இவன் என்ன நினைச்சுக்கிறான், இன்னும் நம்மள பெருமைப்படுத்த போறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்ன இவ்வளவு பெருமையா பேசுறீங்க, கண்டிப்பா நான் என் நாட்டுல போயிட்டு இந்த பெருமையை வந்து சொல்லுவேன். இவனை வந்து கழுத மேல ஏத்தி வந்து ஒரு மோசடிக்காரன் அப்படின்னு சொல்லி எழுதி அவன் மேல மாட்டுங்க போர்ட மாட்டி ஊர் ஊரா அந்த கழுதையை விரட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. ஜட்ஜி இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்றாரு. இவனை நினைச்சுக்கிறான், நம்மள பெருமைப்படுத்துறதுக்காக இவங்க வந்து ஊர் ஊரா போக சொல்றாங்க நம்மள அப்படின்னு சொல்லி கழுத மேலே ஏறி உட்காந்துடுறான். ஊர் மக்கள் எல்லாம் வந்து இவனை ரொம்ப கிண்டலும் கேலியுமா செஞ்சு சிரிக்கிறாங்க. இவனை ஓட ஓட விரட்டுறாங்க. இவன் அது மாதிரி போயிட்டே இருக்குக்குள்ள ஒரு தலை தெரியுது. அவன் ஊர் பையன் மாதிரி ஒருத்தவன் தெரியறான் அந்த கூட்டத்துல. இவன் உடனே அந்த பையனை பார்த்து நினைக்கிறான் மனசுக்குள்ள, பரவாயில்ல, நம்ம ஊர் பையன் மாதிரி தெரியறானே, அப்ப நம்மள இங்க பெருமைப்படுத்துறது எல்லாம் வந்து இவன் கண்டிப்பா நம்ம நாட்டுல போயிட்டு சொல்லுவான், அப்ப நம்மளுடைய பெருமை வந்து நம்ம நாட்டுக்கெல்லாம் பரவும் அப்படின்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். உடனே அந்த பார்த்தவன் என்ன செய்யறான், என்னடா நம்ம நாட்டு பையனை வந்து இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, இவன் மட்டும் சிரிச்சு சிரிச்சுட்டு வரானே, நமக்கு ஒரே அசிங்கமா இருக்கு அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறான். ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கழுதமலை இருக்கிறவன் திரும்பி நம்ம நாட்டு பையன் இருந்தானே காணுமே அப்படின்னு சொல்லி பாக்குறான். அதுக்கு அவன் என்ன நினைக்கிறான், இப்படி பெருமைப்படுத்ததை பார்த்து அவனுக்கு ஒரே போராமையா இருக்கும் போல இருக்கு, அதான் பார்க்க முடியாம அவன் போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறான். இன்னமும் இந்த மாதிரி சில முட்டாள்கள் இருக்கதாங்க செய்யறாங்க. ஒரு மனிதனுக்கு கர்வமும் அகங்காரமும் இருக்கவே கூடாது அப்படின்னு தென்காசி சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து படிச்ச கதை தாங்க இந்த கதை. யாருக்கெல்லாம் தென்காசி சுவாமிநாதனை பிடிக்கும், அவங்களுடைய கதைகளை யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி.